அனைவருக்கும் அன்பான பணிவான மாலை நேர வணக்கத்தினை அன்போடும் தாழ்மையோடும் சொல்லிக்கொண்டு நம்மளுடைய சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானம் ஸ்ரீ பூமி நீல மகா சுவாமி ஸ்ரீ கோத சமேத ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் திருக்கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழாவை முன்னிட்டு நம்மளுடைய சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானம் பரம்பரை அறங்காவலர் ஸ்ரீ ராமானுஜதாஸ்யை மேதகு ராணி சாஹிபா ஸ்ரீமத் முத்து விஜய ரகுநாத கௌரி வல்லப டிஎஸ்கே மதுராந்தகி நாச்சியார் அவர்கள் நிர்வாகத்திற்குட்பட்டு இன்றைய தினத்தில் சிறப்பாக பிரம்மாண்டமாக இந்த கும்பாபிஷேக விழா சீரும் சிறப்போடு நடைபெற்றிருக்கிறது. அந்த வகையில் இந்த அற்புதமான வேலைகளை உங்களை எல்லாம் மகிழ்விக்கக்கூடிய நல்லதொரு வாய்ப்பினை எங்களுடைய மக்கள் இசை கலைக்குழுவிற்கு வழங்கி சிறப்பித்த நம்மளுடைய கோவில் நிர்வாகத்திற்கும் இந்த விழாவிற்கு அனுமதியோடு பாதுகாப்பை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய மரியாதைக்கும் போற்றுதலுக்குரிய காவல்துறை அதிகாரிகள் அத்துணை அன்புள்ளங்களுக்கும் பல்வேறு பகுதியில் இருந்து வருகை தந்து விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய பக்த கோடி பெருமக்களுக்கும் எங்களை போன்ற கலைஞர்களுக்கெல்லாம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து எங்களை எல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தெய்வங்களாகிய ரசிக பெருமக்களாகிய உங்கள் அத்துணை அன்புள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் அன்போடு நன்றிகளை வணக்கத்தை சொல்லி ஆமா கும்பாபிஷேகம் தான் இன்னைக்கு. அதனால என்னடா அது பக்தி பாட்டா பாடிக்கிட்டு இருக்காங்க, ஒருவேளை பக்தி கச்சேரியா இருக்குமோ அப்படின்னு யாரும் அவசரப்பட்டு முடிவு பண்ணிட வேண்டாம். ஒரு சில பக்தி பாட்டு தான், அதுக்கப்புறம் நம்ம பாட்டு தான் முழுக்க நம்ம பாட்டு தாங்கிறதையும் சொல்லிக்கொண்டு ஆமா அந்த வகையில தொடரக்கூடிய ஒரு அழகான மன்னிசை பாடல், அதுவும் மன்னிசையில நமக்கு பரிச்சயமான ஒவ்வொரு விசேஷம்னாலும் நம்ம கும்மி கொட்டுறோம். அப்படி ஒரு கும்மி பாடலை அந்த பக்தியோடு வழங்க உங்கள் அபிமானத்திற்குரிய ராஜலட்சுமி தயாரா இருக்கிறாங்க. என்னங்க ராஜலட்சுமி? ஆமாங்க செந்தில் கணேஷ். ஆமாங்க செந்தில் கணேஷ். ஹலோ, என்ன பொசுக்குன்னு பேரை சொல்லி கூப்பிடுறீங்க? பேரு செந்தில் கணேஷ் தானே? ஆமா, என் பேரு செந்தில் கணேஷ் தான். அதுக்கு நீங்களும் என் பேரை சொல்லி கூப்பிடுறீங்களா? கூப்பிட தானே பேர் வச்சிருக்கிறாங்க. கூப்பிட வச்சாங்க, மறுக்கல. நீங்க கூப்பிட வச்சாங்களா? நான் யாருமா உங்களுக்கு? நான் யார் சொல்லுங்க, எல்லாத்தையும் சொல்லுங்க. நான் யாரு உங்களுக்கு? வீட்டுக்காரர். அது எப்படி ஒரு மண்ணுக்கு வந்திருக்கிறோம். திருக்கோஷ்டி ஒரு மண்ணுங்க, எவ்வளவு தெய்வீகமான இடம். ஆமா, தெய்வீகமான இடம். ஆமா, இப்படி ஒரு புண்ணிய பூமிக்கு வந்திருக்கிறோம். அதுலயும் இங்க உள்ள மக்கள்லாம், ஆமா திருக்கோஷ்டி மக்கள்லாம் வீட்டுக்காரர் அங்க நின்னுகிட்டு இந்தாமா அப்படின்னா போதும், என்ன பதறிக்கிட்டு வருவாங்க. திருக்கோஷ்டி இல்லையா? இப்பதான் நடந்து வரும்போது அங்க ஒரு அக்கா உங்க வீட்டுக்காரர் எங்கன்னு கேட்டேன். அதுதான் அங்க இருக்கு அப்படின்னாங்க. ஏதாவது சொல்லணும்னு சொல்லாதீங்க, ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு வந்து நீங்க இப்ப என்ன பண்ணணும்? எப்பவும் கூப்பிடுற மாதிரி அந்த அன்பா மரியாதையா கூப்பிட்டீங்கன்னா பாட்டுக்கு போயிடலாம். சரி, என்ன மரியாதை? ஏன்னா இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அதுல இங்க இருக்க இங்க ஒரு ஐயா மீச வச்சுட்டு என்ன மரியாதை எல்லாம் கூப்பிட அப்படின்னாரு. ஐயா பயந்துட்டேன், ஒரு தடவை மரியாதையா கூப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. மரியாதையா சொல்லுங்க செந்தில் கணேஷ். என்ன பண்ண போறோம்? நம்ம பாட்டுக்கு போயிடலாம், அப்புறம் வச்சுக்கலாம். பாட்டுக்கு போயிடலாம். ஓகே, எல்லாரும் சேர்ந்து கும்மி கொட்டிக்கிட்டு இந்த பாடலை ரசிக்க போறோம். அப்படி ஒரு பாட்டு. ஆமா, இப்ப பாட்டுக்கு போயிடலாமா? இதோ அந்த அழகான மண் வாசனை மிக்க பாடல் உங்களுக்காக அன்புள்ளது.
முன்னுக்கு யாரும்